ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அல்ஜிப்ராவில் கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல a cube if a cube a square plus b square plus c square plus 27 equal to 6a plus b plus c, then what is the value of root cube of a cube plus b cube minus c cube? ஓகேங்களா? இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபார்முலா மெத்தட்லேயும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது ராங் ப்ராசஸாக எடுத்துக்குங்கிறதுனால நம்ம ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணலாம். சரி, இது எப்படி வந்து இந்த மாதிரி எப்படி வந்தால் நம்ம இந்த ஷார்ட்கட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லி தந்துடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இங்கே ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எப்படி வரணும்னு பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இது அது மாதிரி வரணும். இங்கே ஸ்கொயரில் இருந்தால் இங்கே ஸ்கொயரில் இல்லாமல் வரணும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது ரைட் ஹேண்ட், இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடாக ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு இல்லைங்களா? இது எல்ஹெச்எஸ், இது ஹார்ஹெச்எஸ். ஓகே, ஸோ இந்த சைடு கண்டிப்பாக ப்ளஸில் ஒரு டேர்ம் இருக்கணும் இல்லையா? இந்த சைடில் வந்து மைனஸில் ஒரு நம்பர் இருக்கணும். இந்த இடத்துல ப்ளஸில் ஒரு நம்பர் இருக்கணும், இல்லைன்னா மைனஸில் ஒரு நம்பர் இருக்கணும். அப்படி வந்தால் இந்த கொஸ்டின், அப்படி வர கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் யூஸ் பண்ணுற இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இந்த சம்மை ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் மினிமம் 2 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங்காக உள்ளே கொண்டு போயிடணும். மினிமம் 2 வந்து இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் இதை மட்டும்தான் எடுத்துக்கணும், இதை வரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 6ஐ வந்து எனக்கு மினிமம் 2 இருக்கணுமா வெளியில். ஸோ இப்போ இந்த 6ஐ நான் என்ன எழுதிக்கிறேன்னா 2 இன்ட்டு 3ன்னு எழுதிட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு எழுதிக்கிறேன். இப்போ 2 இன்ட்டு இந்த 3ஐ உள்ளே கொண்டு போங்க. அப்போ 3a ப்ளஸ் 3b ப்ளஸ் 3c. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல எப்படி போடணும்னா, இப்போ இந்த 2 விட்டுருங்க. இப்போ 2 மட்டும் வெளியில் இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ ஏயோட வேல்யூ எப்படி போடணும்னா, இந்த ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 இருக்கா, 3. அதுக்கப்புறம் இந்த ஏ ஸ்கொயருக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன, எனக்கு 1 தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து டிவைடட் பை 1. அடுத்தது பிக்கு எப்படி போடுவீங்கன்னா, இங்கே பிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 3 இருக்குது. அதாவது இப்படி பிக் பக்கத்தில் என்ன இருக்குது, 3. அடுத்தது இங்கே பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது, 1. ஓகே, அடுத்தது சிக்கு பக்கத்தில் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. சி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு 1 தான். அப்போது ஏ பி சியோட வேல்யூ எனக்கு 3 தான். 3 வேல்யூ ஈக்குவல் தான். இப்போது ஏபிசியோட வேல்யூ தெரிஞ்சிருதா? இப்போ நீங்கள் இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது ரூட் க்யூப் ஏயோட ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் மைனஸ் சி க்யூப், ஏபிசி இந்த 3மே எனக்கு வந்து 3 தான். ஓகேங்களா? அந்த 3மே 1 தான். ஏயும் 1 தான், பியும் 1 தான், சியும் 1 தான். சரிங்களா? அப்போ எனக்கு இதில் எல்லாமே எப்படி எழுதலாம், ஏ க்யூப் ப்ளஸ் ஏ க்யூப் மைனஸ் ஏ க்யூப்னு எழுதலாமா? ஏன்னா நான் ஏபிசி 3 வேரியபிளும் ஈக்குவல்னு தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் ஏ க்யூப் மைனஸ் ஏ க்யூப் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரூட் ஆஃப் க்யூப் த ஏ க்யூப்னு வரும். இப்போ ஏயோட வேல்யூ என்னது, எனக்கு 3. அப்போ 3 த ஹோல் க்யூப் வந்து எனக்கு 27. ஸோ வந்து 27 க்யூப் பண்ணால் எனக்கு என்ன வரும், 3. ஏன்னா 3 எனக்கு 3 டைம் 3 க்யூப் பண்ணால் தான் 27 வரும். ஸோ 27ஓட க்யூப் வேல்யூ வந்து எனக்கு 3. ஓகேங்களா? உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம், பட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதில் புரியாதவங்க நெக்ஸ்ட்டு நான் செகண்ட் சம் போடும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு வந்திருக்கு, அங்கே ஏபிசின்னு வந்திருக்கு. சரி, ஓகே. அடுத்தது நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல ப்ளஸில் ஒரு நம்பர் இருக்கணும், இல்லைன்னா இந்த சைடில் மைனஸில் ஒரு நம்பர் இருக்கணும், இல்லைன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ இந்த இடத்துல எனக்கு 4 இன்ட்டு ஓகேங்களா 4 இன்ட்டு 3a ப்ளஸ் பி மைனஸ் 2cன்னு இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருந்தேன், மினிமம் இங்கே 2ஆவது வைக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல நான் வந்து 2 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாமே இதை. அப்போ 3a ப்ளஸ் பி மைனஸ் 2c. அப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு 2 மட்டும் நீங்கள் வெளில வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும், ஒரு 2 மட்டும் உள்ளே கொண்டு போங்க. அப்போ 6a ப்ளஸ் 2b மைனஸ் 4cன்னு வரும். சரிங்களா? ஓகே,
இப்போ ஏயோட வேல்யூ இப்படி போடணும் 6 டிவைடட் பை இந்த இடத்துல ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது 9. ஓகே, அடுத்தது அடுத்தது பியோட வேல்யூ போடுவோம். இப்போ பியோட வேல்யூ வந்து எப்படி போடுவோம் 2 டிவைடட் பை ஓகேங்களா 2 டிவைடட் பை பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 4. ஓகே, இங்கே வந்து 4. ஓகேங்களா, அடுத்தது சிக்கு இப்போ போடுவோம். சிக்கு போட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும் -4 இருக்கா. ஸோ -4 டிவைடட் பை சி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து எனக்கு 1 தான். ஸோ வந்து 1ன்னு போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு ஏயோட வேல்யூ கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3 6 3 9 ஸோ வந்து 2/3. பியோட வேல்யூ வந்து 1/2. சியோட வேல்யூ -4 தெரிஞ்சிடுதா. இப்போ நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 9a + 4b - c. இப்போ என்ன வரும் 9a + 4b - c. ஓகே, ஏயோட வேல்யூ என்னது 2/3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஏயோட வேல்யூ 2/3 + 4, பியோட வேல்யூ 1/2 - சியோட வேல்யூ -4. ஓகேங்களா, இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் போகுமா, இது 2 டைம்ஸ் போகும். இப்போ 3 2 6 + 2 -× +4. அப்போ ஆன்சர் வந்து எனக்கு 12. ஓகேங்களா, ஸோ இதோட வேல்யூ வந்து 12. ஓகே, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு இருக்கணும். அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதாவது ஒரு நம்பர் இருக்கணும் ப்ளஸில். இது எல்லாமே இருக்குது. பட் வந்து இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கணும் ஏபிசின்னு தான் இருக்கணும். பட் இப்போ இந்த இடத்துல எனக்கு சி வந்து இந்த சைடு வந்துடுது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த சியை இந்த சைடு கொண்டு போகிறேன், அவ்வளோதான். சரிங்களா, ஸோ இது எப்படி நான் கொண்டு போகிறேன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் + பி ஸ்கொயர் + 64c ஸ்கொயர் + 3 அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த +16c அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ வந்து 2 × a + b இந்த 2 × a + b நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அப்போ உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் 2a + 2b இந்த +16c இந்த சைடு போச்சுன்னா -16c. ஓகேங்களா, சரி. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல 2வை காமனாக வெளியிடுங்க. ஏன்னா எனக்கு மினிமம் 2 வெளியில் இருக்கணும். சரிங்களா, a + b -8c. இப்போ எனக்கு கரெக்ட் ஃபார்மேட்டில் வந்துருச்சா. இப்போ எனக்கு இந்த இடத்துல a² b² c² இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, தட் இஸ் நம்பர் இருக்கணும். இந்த இடத்துல எனக்கு ஏபிசி இருக்கணும். ஸோ எனக்கு இந்த ஃபார்மேட் வந்துருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா ஏயோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ ஏயோட வேல்யூ எப்படி போடுவோம், a = இந்த இடத்துல ஏயோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1 டிவைடட் பை அதுக்கப்புறம் இங்கே ஏயோட கோஎஃபிஷியன்ட் எனக்கு என்னது 1 தான். அடுத்தது பிக்கு வந்து இங்கே 1 தான் இருக்குது, இங்கே வந்து பிக்கு 1 தான் இருக்குது. அடுத்தது சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா -8 இருக்குது. பட் இங்கே வந்து எனக்கு 64 இருக்குது. ஓகேங்களா, சி ஸ்கொயருக்கு 64 இருக்குது. சரி, இப்போ ஏ வந்து 1, பி வந்து பார்த்திங்கன்னா பியும் எனக்கு 1 தான். சி வந்து பார்த்திங்கன்னா -1/8. ஏன்னா 8 டைம்ஸ் போகுமா, 8 8 64. சரி, ஏபிசியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டின் 4a⁻7 + b⁻7 + 8c² கேட்டிருக்காங்க. இப்போது 4 × ஏயோட வேல்யூ 1/7 + பியோட வேல்யூ 1/7 + 8 சியோட வேல்யூ -1/8 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, சரி. இப்போ 1 எவ்வளோ டைம்ஸ் பவர் பண்ணாலும் 1 தான். ஸோ 4 + 1 + 8 நான் என்ன சொல்லியிருக்கேன்னா பவரில் ஈவன் இருந்ததுன்னா உள்ள மைனஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் ப்ளஸில் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். இதுவே பவர் ஆடில் இருந்ததுன்னா உள்ளே வந்து மைனஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் மைனஸில் தான் வரும். ஸோ 1/8 ஸ்கொயர் பண்ணுங்கள். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 8 ஸ்கொயர் பண்ணால் 64. கேன்சல் பண்ணுங்கள், 8 டைம்ஸ் வருமா. அப்போ 4 + 1 + 1/8 எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 32 + 8 + 1 / 8. இப்போ 41 / 8ன்னு வரும். இதை வந்து நீங்கள்
டிவைட் பண்ணுங்கள். 41 8ஆல் பண்ணிங்கன்னா 8 5 40 மிச்சம் 1. அப்போ வந்து 5 1/8 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 16x² + 9y² + 4z² = 24 × x + y + z - 61 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு x² y² z² இருக்குது. அதுக்கப்புறம் x + y + z இருக்குது. சரி, அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒன்று இந்த இடத்துல வந்து ப்ளஸில் ஒரு வேல்யூ இருக்கணும்னு சொல்லியிருந்தேன், ஒரு நம்பர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இல்லை இந்த இடத்துல மைனஸில் ஒரு நம்பர் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு மைனஸில் ஒரு நம்பர் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 24 x + y + zன்னு இருக்கான். இப்போ வந்து நான் வந்து மினிமம் இங்கே 2 வந்து வெளியில் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த 24 என்னென்னு எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 12 × 2ன்னு எழுதலாமா? ஸோ 12 × 2ன்னு எழுதிட்டேன். அப்புறம் x + y + z இந்த 2 அப்படியே வச்சுக்கிட்டு 12 மட்டும் உள்ளே கொண்டு போங்க. 12x மல்டிபிள் பண்ணுங்கள் + 12y + 12z. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல 12 divided by x² coefficient 16, 12 divided by 16 plus அதுக்கப்புறம் y-ஓட வேல்யூ 12 divided by y² coefficient 9. அடுத்தது z வந்து 12 divided by z² coefficient வந்து எனக்கு 4. ஓகேங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ கேன்சல் பண்ணிங்கன்னா 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3/4ன்னு வருமா? அடுத்தது வந்து y வந்து பார்த்திங்கன்னா 3ஆல் கேன்சல் பண்ணால் 4 12 3 9. மேபி ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு மைனஸில் நான் வந்து கொஸ்டின் மாற்றி எழுதிட்டேன். இந்த இடத்துல எனக்கு மைனஸ் வருது. ஓகேங்களா? மைனஸ். இப்போ எனக்கு இங்கே -12y. ஸோ எக்ஸோட -4/3. அதுக்கப்புறம் இசட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3/1. ஓகே, இப்போ எனக்கு என்ன எதோட வேல்யூ கேட்டிருக்காங்க? xy + 2zோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ xy + 2zோட வேல்யூ நம்ம போடணும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3/4 × ஒய்யோட வேல்யூ வந்து -4/3. ஓகேங்களா? அடுத்தது +2 × இசட்டோட வேல்யூ 3. ஓகேங்களா? இப்போ எனக்கு 3 கேன்சல் ஆச்சு, 4 கேன்சல் ஆச்சு. அப்போ இந்த இடத்துல நேரம் -1. அடுத்தது 2 3 6 -1 +6 -1 போச்சுன்னா +5. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு 5. ஓகேங்களா? ஓகே, இன்னும் லாஸ்ட் ஒரு சம் இருக்குது, அதோட பார்த்துட்டு இந்த டாபிக் வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரிக்ஸாக தான் வந்து சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல எப்போவுமே x² y² இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம், தட் இஸ் ஒரு நம்பர் வச்சுக்கலாம். இந்த சைடு xy இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரலாம். இப்போ 2x² + y² + 9 அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ளஸில் ஒரு நம்பர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் +6x இந்த சைடு போச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா -6x. அதுக்கப்புறம் +2xy இந்த சைடு போச்சுன்னா -2x இந்த சைடு போச்சுன்னா +2xy. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மினிமம் எனக்கு 2 இருக்கணுமா? ஸோ 2வை வெளியே எடுத்துடுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா xy. ஓகேங்களா? -3x அப்படின்னு வருது. அப்போது ஒய்யோட வேல்யூ என்னதுன்னு பாருங்கள், x / இப்போ இந்த இடத்துல தான் ஒரு ட்ரிக் இருக்குதுன்னு நான் சொன்னேன். என்னென்னா இந்த இடத்துல ஜென்ரலாக நம்மளுக்கு எப்போவுமே இப்படி இருக்கோ x² y² அப்படின்னு தானே இருக்கும். x² + y² அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த இடத்துல எனக்கு 2x² இருக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா இந்த 2x² வந்து ஓகேங்களா 2x² வந்து எப்படி எழுதலாம்னா x² + x² எழுதலாம். புரியுதுங்களா? இப்படி தான் எழுதணும். அப்போ இந்த இடத்துல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1, அதை தான் நீங்கள் போடணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு வந்து -3 போட்டுக்கோங்க, -3 போட்டுக்கோங்க. அடுத்தது இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1, ஸோ இதான் போடணும்.
ஒருவேளை இங்கே 3x² கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 2x² பதில் அது எப்படி எழுதலாம்னா x² + 2x² எழுதலாமா? ஏன்னா 3x² அப்படி பிரிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த எக்ஸுக்கு கீழே டினாமினேட்டரில் 1ஐயும் இந்த -3க்கு கீழே டினாமினேட்டரில் 2ஐயும் நீங்கள் போட்டுருவீங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் முன்னாடி வந்து 2ஓ 3ஓ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும். அப்போது y = x, ஓகேங்களா? x = -3. ஓகேங்களா? சரி, இப்போது -3 தான். ஓகே, இப்போ ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சா? அதை வந்து நீங்கள் இந்த 4x³ இதில் கொண்டு போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இந்த 2 வேல்யூவும் இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.